இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast. போலீஸ் எங்களை அழைத்து வந்துதான் கரூர்ல நாடகம் நடத்தியதுன்னு விஜய் இப்ப பேசியிருக்காரு. அதாவது அதை ஒரு அசம்பாவிதமாக ஒரு கலவரம் நடந்த இடத்துல இந்த மரணங்கள் நடந்தது போன்ற ஒரு காட்சியை அவர்கள் ஏற்படுத்துகிறார்களே தவிர உண்மை நிலையை அவர்கள் மறுக்கிறார்கள். உண்மை நிலை என்னவென்றால் 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு அங்கே வந்து பேசுவதாக அறிவிக்கப்பட்டு மக்கள் 9 மணியிலிருந்தே அங்கே கூட தொடங்கி இருந்தார்கள். அந்த மக்களை இரவு 7:30 மணி வரை உச்சி வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் அந்த நெரிசலில் நிற்க வைத்ததனால் அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்தார்களே தவிர ஒரு தாக்குதல் நடந்தோ அல்லது வேறு காரணங்களாகவோ இல்லை. அங்கே நின்றிருந்த கூட்டத்தில் பல பகுதிகளில் பலர் மயங்கி விழுந்தார்களே தவிர ஒரே இடத்தில் இது நடைபெறவில்லை. காவல்துறையினர் அந்த கூட்டத்தை வெளியிலிருந்து கட்டுப்படுத்த முடியுமே தவிர கூடி நிற்கிற மக்களுக்கு இடையிலே போய் நிற்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பணி செய்ய முடியாது. அப்படி இது ஒரு சாதாரண அரைகுறை அறிவுள்ளவர்களுக்கு கூட தெரியும். ஒரு கூட்டத்திலே 10 மணி நேரம் அந்த வெயிலிலே குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் மக்களை நிறுத்தி வைத்திருந்தால் அவர்கள் மயக்கம் போட்டு விழுவார்கள். அப்படி மயக்கம் போட்டு விழுந்தவர்களை இவர்களோடு வந்த மற்ற கட்சிக்காரர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கோ அவர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அந்த மக்களை மருத்துவமனையில் சேர்த்த பொழுது கரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்ற செய்தி வந்தவுடன் திமுக அரசு நாமக்கல் போன்ற மற்ற சுற்றியுள்ள மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்களை அனுப்பி அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை செய்ததே தவிர அதை பற்றி கவலைப்படாமல் விஜய் சென்னைக்கு ஓடி வந்து விட்டார். அந்த மக்களுக்கு என்ன ஆயிற்று, மயங்கி விழுந்தார்களே, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்களே, அங்கே போய் அவரை பார்க்கவில்லை. சென்னைக்கு ஓடி வந்து விட்டார். திமுக தான் இதை செய்தது என்று சொல்கிறார். இதை இது அசம்பாவிதம் என்றால் அடிதடி கலவரம் அல்ல. இயல்பாக அந்த சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் மயங்கி விழுவார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை, சிறுநீர் கழிக்க இடமில்லை, உணவு கிடையாது. காலை 9 மணியிலிருந்து 12 மணிக்கு விஜய் வருவார் என்று காத்திருந்த மக்கள் இரவு 7:30 மணி வரை இங்கே காத்திருக்க வைத்தார்கள் என்றால் உணவில்லாமல் குடிநீர் இல்லாமல், ஒருவேளை சிலருக்கு மருந்து சாப்பிடுகிற பழக்கம், மாத்திரை சாப்பிடுகிற பழக்கம் இருக்கலாம், அந்த மாத்திரை இல்லாமல் அவர்களை நிற்க வைத்ததன் விளைவாக மயங்கி விழுந்தார்கள். இதை திசை திருப்பும் விதமாக இவர்கள் பல பொய்களை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அசம்பாவிதம்! இயல்பான மயக்கம், அப்படி யாரை நிறுத்தி வைத்தாலும் மயக்கம். தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்திலே ஒரு கோயில் திருவிழாவிலே இதே போல நெரிசலிலே 40 பேர் இறந்தார்கள். இதை யாரும் போய் ஏதாவது செய்தார்களா என்ன? இயல்பாக 10 மணி நேரம் அந்த வெயிலிலே குடிக்க தண்ணீரின்றி உணவின்றி நிற்க வைத்தால் மயக்கம் விழுந்து கீழே விழுவார்கள் என்பதை சொல்லித் தருவதற்கு கொஞ்சம் அறிவு வேண்டும், அவ்வளோதான். இதை மாற்றி திமுக மீது பழி சுமத்துவதற்காக உண்மையிலே அவர்களை காப்பாற்றிய நடவடிக்கை மேற்கொண்டது திமுக கழகம். 100 பேர் மயங்கி விழுந்தவர்களில் 60 பேரை காப்பாற்றியிருக்கிறார்கள். 40 பேர் தான் இறந்து போயிருக்கிறார்கள். விஜய் செய்யவில்லை. அவர் சென்னையிலே இருந்தார். அவர் ஓடி வந்து விட்டார். அந்த மக்களை கூட மருத்துவமனையிலே கூட அந்த மக்களை போய் பார்க்கவில்லை. இன்றைக்கு அவர் நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறார். பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அனைத்து துறைகளிலும் கொள்ளை நடந்திருக்கு. சட்டப்பேரவையில பார்ட்டி ஃபண்ட் என கூறியதுமே ஓட்டம் எடுத்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, குற்றம் உள்ள நெஞ்சம் தான் மாதிரி இருக்காரு. அவர் பேசியதற்கு சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே மக்கள் வகைகளிலே அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் ஒரு பொய்யை சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. இங்கே மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலே நடக்கும், எல்லா இடங்களிலும் எல்லா அவைகளிலும் நடக்கும், எல்லா மாநில சட்டமன்றங்களிலும் நடக்கும். அரசாங்கம் பொய்யை சொல்லும் பொழுது எதிர்த்து குரல் கொடுப்பார்கள். அவர்கள் சரியான பதில் சொல்லவில்லை என்றால் அதற்கு எதிராக வெளிநடப்பு செய்வார்கள். அதுதான் நடந்திருக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் இப்பொழுது
குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அந்த நிதி எங்கிருந்து வந்தது என்பதையும் விளக்கி சொல்ல வேண்டும். சார், நான் 5 நிமிடம் பேசினால் கொளத்தூர்ல அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டுவிடும், நான் இன்னும் பேசினால் என்னதான் விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கொளத்தூர்ல இல்லை, பல இடங்களில் இன்றைக்கு அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அதில் என்ன தவறு நடந்திருக்கிறது? மேற்கு வங்காளத்திலே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மேற்கு வங்காளத்திலே அங்கே உள்ள ஆட்சியில் இருந்த கட்சியை தோற்கடித்து பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அடுத்த 1 மாத காலம் கூட இல்லை, 4000 வாக்குப்பதிவு எந்திரங்கள் தீக்கு இரையாகி அழிக்கப்பட்டு விட்டன, எரிந்து போயின. ஏன் அதை பாதுகாப்பாக வைக்க முடியவில்லை. இங்கேயும் அப்படித்தான் பல இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சில இடங்களிலே வழக்கு தொடுத்திருக்கிறோம். இந்த மக்கள் இவர் 5 நிமிடம் பேசியதால் உடனே இவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது. இவருக்கு போகாத தொகுதிகளெல்லாம் கூட தான் வெற்றி கிடைத்திருக்கிறது. 5 நிமிடம் கூட பேசாத தொகுதிகளிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இவர் 10 நிமிடம் பேசி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை 10 நிமிடம் பேசி இருந்தால் இவர் உளறலை தாங்காமல் அவர்கள் எங்களுடைய தலைவரை வெற்றி பெற வைத்திருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி களவாணிகள் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவரோடு சேரும் பொழுது மகிழ்ச்சியாக கைகோர்த்து சேர்த்து கொண்டிருக்கிறாரே ஏன்? நாங்கள் இவருக்குடைய அச்சம் என்னவென்றால், திமுக அதிமுக ஒரு பொய்யான தகவலை பிரச்சாரம் செய்து திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள் என்ற ஒரு பொய்யை இவர்கள் தான் கிளப்பி விட்டார்கள். அதுபோன்ற நிகழ்வு நடைபெறவில்லை. இந்த தமிழகத்தில் 50 ஆண்டு காலமாக, 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் என்றால் திமுக அதிமுக அரசியல்தான், வேறு எந்த கட்சியும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் என்று அவர் சொல்கிறார் என்றால் இது ஒரு பொய்யை திட்டமிடுகின்ற செயலாகும். திமுக எழ முடியாத அளவிற்கு மக்கள் நிரந்தரமாக பதிலடி கொடுக்க வேண்டும் பேசியிருக்கார். கட்டாயமாக இவர் ஓடி போய் விடுவார். எதையும் செய்யவில்லை. இந்த அரசு சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்துக்கான அரசு என்று சொன்னார்கள். ஆனால் ஏமாற்றத்திற்கான அரசாக, வெறும் பெயர் மாற்றத்திற்கான அரசாக இருக்கிறதே தவிர மக்கள், எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இருக்கிறார், களத்தில் நிற்கிறார்கள். விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம், இந்த அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்பது விவசாயிகள் போராட்டமே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. டிஎம்கே ஆட்சியில் தான் மேகதாது வழக்க உச்சநீதிமன்றம் நிராகரித்ததுன்னு விவசாயிகளை ஒரு இது பண்ற மாதிரி பேசியிருக்காரு. இவங்க வாயை திறக்கலையே. கர்நாடகாவுக்கு சென்று எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய ஆட்சி காலத்திலே கர்நாடகாவுக்கு எங்களுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர் சென்றால் அங்கே இருக்கிற முதலமைச்சரை பார்த்து காவிரி தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று தான் பேசியிருப்பார். ஆனால் இவர் கோவிலுக்கு போய்விட்டு இங்கே வந்தாரே தவிர காவிரி தண்ணீருக்காக அங்கே சென்றவர் அங்கே உள்ள முதலமைச்சரையோ மற்ற அதிகாரிகளையோ யாரையுமே சந்திக்காமல், அது மட்டுமல்ல, இன்றைக்கு மேட்டூரிலே ஓரளவு தண்ணீர் இருக்கிறது. ஜூன் 12ஆம் தேதி குறுவை பயிருக்கு தண்ணீர் திறந்து விடுவது ஆண்டுதோறும் நடைபெறுகிற வழக்கம். ஆனால் இந்த முறை இருக்கிற தண்ணீரில் பாதியையாவது திறந்து விட்டிருந்தால் பாதி குறுவை பயிர்களையாவது காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அதை பற்றியே கவலைப்படாமல் அதை திறந்து விடவே இல்லை. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast